எவ்வளவு வேணாலும் டெக்னாலஜி டெவலப் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணலாம். ஆனா ஒரு சொசைட்டிக்கு வேணுங்கிறதோ நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லைன்னா அதை உருவாக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் பேஸ். அதே மாதிரி தான் சிவிலாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கலாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக்ஸாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒன்று ஒரு கோர் டொமைன். இதில் டிஃபரன்ஸ் ஒருத்தருக்கு மெக்கானிக்கல் பிடிக்கும், ஒருத்தருக்கு எலக்ட்ரானிக்ஸ் பிடிக்கும், ஒருத்தருக்கு எலக்ட்ரிக்கல் பிடிக்கும். அதுக்காக நம்ம கோர்சஸ் எடுத்து நம்ம சூஸ் பண்ணி படிச்சுக்கிறோம். வாட் இஸ் தி ஃபைனல் ஆப்ஜெக்டிவ்? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ நீங்கள் 4 வருஷம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் என்ன? நல்ல வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பளம் வாங்கணும், கரெக்ட்? அல்டிமேட் தானே. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ எல்லாரும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறோம். படிக்கிற போது என்ன படிச்சிருக்கோம், இண்டஸ்ட்ரி வந்து உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கும் அப்படின்னா எந்தெந்த விஷயம் நம்ம தரவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக ஜாப் என்ட்ராக முடியும். நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் என்ன, சில பேர் வந்து டைரக்டா முடிச்சோன்னே இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள போவாங்க, ஹையர் ஸ்டடீஸ் பண்ண விருப்பப்படுவாங்க. அப்படி ஹையர் ஸ்டடீஸ் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா என்ன படிக்கிறது, எது பெட்டரா? எம்டெக் பண்ணுறதா, எம்பிஏ பண்ணுறதா? சில பேர் வந்து பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க. இட்ஸ் தேர். நம்மளுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், கிளியர் சொல்றாரு, மிஷின் லேர்னிங், இமெயில் டிசைன், சோலார் டெவலப்மெண்ட், இல்லையா, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இதெல்லாம் வேகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்.